என்னடா ஒரே ஆளை காணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரே சோகமாக இருக்குங்க. எவ்வளோ ஆசாசியாக ஊருக்கு வந்தனோ எல்லா ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதோட ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான். பெட்டி படிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு அதை நினைக்கும் போது தான் ரொம்ப கவலையாக இருக்குது. 3 மாதம் எப்படி ஓடிச்சுனே தெரியலங்க. சல்லுன்னு ஓடிடுச்சு. எல்லாத்தையும் கடந்து தான் போயாகணும். வேறு என்ன பண்ண முடியும்? மதியானம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா காணாங்கத்தை மீன் குழம்பு, காணாங்கத்தை மீன் ஃப்ரை. அதோட பாப்பாவை ஷட்டில் கிளாஸ் விட்டுட்டு அப்படியே திரும்பி கூப்பிட்டுட்டு வரும்போது ஒரு குட்டி ஷாப்பிங் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா இந்த கெலடோஸ்கோப் வச்சுருந்தாங்க. சின்ன வயசு ஞாபகங்கள். என் பொண்ணு எடுத்து பார்த்துட்டு எனக்கு இதை வாங்கி கொடுத்தே ஆகணுன்ட்டாங்க. அதோட அது ஒன்று வாங்கி கொடுத்துட்டு ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. இங்கே பார்த்திங்கன்னா பிள்ளையார் சதுர்த்திக்கு 10 நாள் கோவிலில் திருவிழா இருக்கும் எங்கள் ஊரில். அது மாதிரி இன்றைக்கி 8வது நாளோ 9வது நாளோ சாமிக்கு படைக்கிறதுக்காக கடகடன்னு கிளம்பி வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிள்ளையார் செம்ம அழகாக வீதி உலா வந்திருந்தார். கேரளா மோளம் பட்டாசுன்னு சும்மா ரகலை பண்ணியிருந்தாங்க எங்கள்